நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. கடந்த 50 ஆண்டுகள்ல 75 படங்களை இயக்கி சாதனை படைத்திருப்பவர் தான் S.A. சந்திரசேகர். இவர் தனது பெரும்பாலான படங்கள்ல சமூக பிரச்சனைய திரைக்கதையா இயக்குறதுனால இவருக்கு புரட்சி இயக்குனர் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. அதிகார வர்க்கத்தை எதிர்க்கும் கோபக்கார இளைஞர் கதாபாத்திரங்கள் வழியா விஜயகாந்த தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள்ல ஒருவராக்கினாரு. நடிகனாக வேண்டும் அப்படின்ற தன்னுடைய மகன் விஜயோட விருப்பத்தை முதல்ல ஏற்க மறுத்தவர், பின்னர் அவருடைய உறுதியை பார்த்து கல்லூரி மாணவனா இருந்த அவரை தமிழ் சினிமாவில நாயகனா அறிமுகப்படுத்தி வளர்த்தெடுத்தாரு. விஜய திரையில உருவாக்கிய காலத்துல மகனுக்காக இயக்கிய ஒரு சில படங்களை குறிப்பிட்டு இவர் மீது கடும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாம திரையுலகுல விஜயை நடைபழக்கி அவரை மக்களின் நாயகனா உயர்த்திய நாட்களை பிரியமுடன் இங்க பகிர்ந்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் சினிமாவில் இயக்குனராக முயன்றதை எனது வீட்டில் எப்படி ஆதரிக்கவில்லையோ அப்படித்தான் என் மகன் விஜய் சினிமாவுக்கு நடிக்க செல்வதையும் தொடக்கத்தில் நானும் ஆதரிக்கவில்லை. ஒரே மகன், ஒரு நடிகனாக வெயிலிலும் மழையிலும் அவன் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? நாம் தான் அவனுக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறோமே என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய பெற்றோர் என்னை தடுத்த போது எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருந்ததோ அதே பிடிவாதம் விஜய்க்கும் இருந்தது. விஜயன் விருப்பத்துக்கு இனி தடை போட முடியாது என்று தெரிந்த பிறகு அவரை நாம் இயக்குவதை விட நம்மை விட பெரிய இயக்குநர்களிடம் போய் அவருக்கு வாய்ப்பு கேட்போம் என்று முடிவு செய்தேன். அவனை ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன். அதை ஒரு ஒளிப்பட ஆல்பமாக போட்டுக்கொண்டு நான் முதலில் சென்றது பாரதி ராஜாவிடம். ஆல்பத்தை வாங்கி பார்த்த அவர், யோ என்னையா விளையாடுறியா, நீ எவ்வளவு பெரிய இயக்குனர், மகனை நீயே இயக்குறதுல என்ன உனக்கு சிக்கல், எல்லாம் சரியா வரும், யோசிக்காமல் பண்ணு என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவர் சொன்னதை மனதளவில் நான் ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் சில இயக்குநர்களையும் முயன்று பார்ப்போம் என்று நான் நாடினேன். அவர்களும் அதே பதிலையே சொல்ல பிறகுதான் நாளைய தீர்ப்பு கதையை விஜய்க்காக எழுதினேன். அது தோல்வியாக முடிந்தாலும் விஜயிடம் நடிப்பு திறமையும் ஒரு நல்ல நடிகனுக்கு உரிய தொழில் ஒழுக்கமும் இருப்பதை படப்பிடிப்பின் போது அறிந்து கொண்டேன். உண்மையிலேயே அவன் மனதளவில் வளர்ந்து விட்டான் என்பதை புரிந்து கொண்டேன். அதன் பிறகு அவரை வைத்து ரசிகன் படத்தை இயக்கினேன். அது வெள்ளி விழா வெற்றியாக அமைந்து விஜயை பாக்ஸ் ஆஃபீஸ் நாயகனாக்கியது. அந்த வெற்றியை மேலும் சில படங்களில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தேவா, விஷ்ணு, மாண்புமிகு மாணவன் ஆகிய படங்களை விஜயை வைத்து வரிசையாக இயக்கி வெற்றி கொடுத்தேன். நீ இப்படியெல்லாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் ஒரு முறை கூட விஜயிடம் சொன்னதில்லை. சொந்த பிள்ளையாக இருந்தாலும் பிறர் என்றாலும் அறிவுரை சொல்லி ஒருவர் கேட்பதை விட பட்டறிவு வழியாக கிடைக்கும் பாடம்தான் வாழ்க்கையை நல்ல வழியில் அமைத்து கொள்ள உதவும் என்று நம்புகிறவன் நான். அதுவும் இல்லாமல் பெற்றோர் நல்ல ரோல் மாடலாக நடந்து கொண்டால் பிள்ளைகளும் அதை உறுதியாக பிடித்து கொள்வார்கள் என்பதிலும் எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு. அப்படிதான் எனது இயக்கத்தில் வரிசையாக நடித்தபோது என்னிடம் நிறைய கற்றுக்கொண்டார். ஒரு திரைப்படம் உருவாவதில் முறையான திட்டமிடுதல் எவ்வளவு முக்கியமானது, அதில் நடிகர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கண்கூடாக பார்த்து தெரிந்து கொண்டார். அங்கே கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் அவரை சின்சியர் ஆக்டராக மாற்றியது என்பேன். விஜயால் படப்பிடிப்பு தாமதமானது என்கிற பேச்சுக்கு இப்போது வரை அவர் இடம் கொடுத்ததில்லை. தான் சம்பந்தப்பட்ட காட்சிகளின் ஷெட்யூல்கள் தோய்வில்லாமல் நடக்கும்படி வேகம் காட்டியும் அதே நேரத்தில் தரமாகவும் நடித்து கொடுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டார். படப்பிடிப்புக்கு பிறகு கொண்டாட்டம் எதிலும் ஈடுபடாமல் ஒரு நடிகன் நன்றாக தூங்கி எழுந்தால்தான் அவனது மூளைக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். நடிப்பு என்பது உடல் மொழி சம்பந்தப்பட்டது மட்டுமில்ல, அறிவு சம்பந்தப்பட்டது. அதற்கு மூளைக்கு போதுமான ஓய்வு தேவை என்பதை புரிந்து கொண்டார். இரவு போதுமான அளவு தூங்கினால்தான் காலையில் சீக்கிரம் எழுந்து ஒர்க் அவுட் செய்து உடலை ஃபிட்டாக வைத்து கொள்ள முடியும் என்பதை கண்டுபிடித்து கொண்டார். நடிப்பின் போது எவ்வளவு நடிப்பை கொடுத்தோமோ அதே அளவுக்கான உழைப்பை டப்பிங்கிலும் கொடுக்க வேண்டும். அதேபோல் டப்பிங்கை காலம் தாழ்த்தாமல் பேசிக் கொடுக்க வேண்டும் என்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பார். தானாக பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது வேறு, நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்பதே தெரியாமல் நெருக்கடியான சூழ்நிலைகளில் கற்றுக்கொள்ள வைப்பது என்பது வேறு. விஜய் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு நடிகனுக்கு
படப்பிடிப்பு தளமும் டப்பிங் தியேட்டரும் திரையரங்குகளும் மட்டுமே திரையுலகம் அல்ல என்பது புரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக அவனை நம்பி பெரும் பணத்தை முதலீடு செய்யும் தயாரிப்பாளர்களின் வலி, அவர்களின் பிரச்சனைகள் எப்படிப்பட்டவை என்பதை விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். அதற்கென்றே ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் அமைந்தது. பொதுவாக ஒரு நடிகரால் தயாரிப்பாளர் தரப்புக்கு சிக்கல் ஏற்பட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுக்கப்பட்டால் அந்த புகாரை விசாரிக்க அழைப்பார்கள். அப்போது அந்த நடிகர் சுட்டு போட்டாலும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வரமாட்டார். நடிகர் சார்பில் அவருடைய தரப்பை எடுத்து கூற அவருடைய மேனேஜர் தான் வருவார். ஆனால் விஜய் சில்வர் ஜூப்ளி படங்கள் கொடுத்த பிறகு அவர் மீதான ஒரு விசாரணைக்கு அவரை நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அழைத்து போனேன். அப்போது நான் தயாரிப்பாளர் சங்கத்தின் துணை தலைவராகவும் இருந்தேன். நான் நினைத்தால் மகன் வரமாட்டான் என்று திமிராக சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்வது அறம் அல்ல. ஏற்றுக்கொண்ட பதவிக்கு அது அழகல்ல. அப்படி செய்தால் ஸ்டார் ஆகிவிட்ட ஒரு நடிகனின் அப்பாவுக்கும் அது இழுக்குதான். நடந்தது இதுதான். பூவே உனக்காக வெள்ளி விழா வெற்றிக்கு பின் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நிறுவன தயாரிப்பாளர்களின் தயாரிப்பில் விக்ரமன் அடுத்த படத்தை இயக்கினார். அதில் விஜய் நடித்து வந்தார். படப்பிடிப்பில் இயக்குனருக்கும் விஜய்க்கும் ஏதோ கருத்து வேறுபாடு. அதில் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்துவிட்டார். படத்தின் இயக்குனர் பேக்கப் சொல்லாமல் படப்பிடிப்பு தளத்திலிருந்து கடைசி துணை நடிகரும் நகரக்கூடாது எனும்போது நாயக நடிகன் எப்படி அங்கிருந்து வரலாம்? ஆனால் விஜய் வந்துவிட்டார். அந்த புகாரின் போதுதான் நான் விஜயை அழைத்து கொண்டு போய் விசாரணையில் உட்கார வைத்தேன். விசாரணைக்கு பின் அதே பட நிறுவனத்துக்கு விஜய் வேறொரு படம் நடித்து கொடுப்பார் என்று உறுதி அளித்துவிட்டு விஜயை கூட்டிக் கொண்டு வந்தேன். அந்த படம்தான் பிரியமுடன். நாயக நடிகன் என்பவன் தயாரிப்பாளர்களின் பிரியத்துக்கு உரியவனாக மாற வேண்டும் என்பதை அந்த நிகழ்வின் வழியாக விஜய் கற்றுக்கொண்டார். இன்னொரு நிகழ்வு. என்னுடைய உதவியாளர் சி ரங்கநாதனை கோயம்புத்தூர் மாப்பிள படத்தின் மூலம் இயக்குனராக்கினேன். MSVயின் மகன் கோபி தான் தயாரிப்பாளர். VGP பொழுதுபோக்கு பூங்காவில் படப்பிடிப்பு. அப்போது விஜய்க்கு அங்கிருந்த சாலையோரம் உட்கார வைத்து மேக்கப் போட்டிருக்கிறார்கள். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. நமக்கு மேக்கப் ரூம் கொடுக்காமல் மக்கள் வந்து போகிற பொது வெளியில் வைத்து மேக்கப் போடுகிறார்களே என்று நினைத்து விட்டாரோ என்னவோ. ஷூட்டிங் ஸ்பாட்டிலிருந்து கோபித்து கொண்டு கிளம்பிய விஜய் நேராக வீட்டுக்கு வந்து அம்மாவின் மடியில் படுத்து கொண்டார். ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்தது. கொஞ்ச நேரத்தில் தயாரிப்பாளர் கோபி எனக்கு ஃபோன் செய்து, தம்பி என்ன ஏதுன்னு சொல்லாமல் கிளம்பி வந்து விட்டார் என்று கூறினார். நான் அவரையும் ரங்கநாதனையும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொன்னேன். அவர்கள் அடுத்த 1 மணி நேரத்தில் வந்துவிட்டார்கள். அவர்கள் முன் விஜயை உட்கார வைத்து, இயக்குனர் தயாரிப்பாளர் 2 பேரிடம் மன்னிப்பு கேள். இன்றைய ஒரு நாள் ஷூட்டிங் செலவை யார் கொடுப்பது என்றேன். விஜய் மன்னிப்பு கேட்டார். வட்டிக்கு கடன் வாங்கி படம் எடுப்பவர்தான் தயாரிப்பாளர். அவருக்கு லாபம் வராவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நாயக நடிகனால் அவர் நஷ்டத்துக்கு உள்ளாகக்கூடாது என்று உணர வைத்தேன். அதன் பிறகுதான் தன்னை ஒரு தயாரிப்பாளர்களின் நாயகனாக உயர்த்தி கொண்டார்.